டைரக்டர் சங்கர் இயக்கத்தில் வெளியான பாய்ஸ் படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானவர் தான் ஆக்டர் பரத். அதுக்கப்புறம் காதல் படம் மூலமா மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமானாரு. பட்டியல், எம்மகன், வானம், கண்டேன் காதலை மாதிரியான படங்கள்ல அவரோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாரு. ஆனாலுமே ஒரு பெரிய வெற்றிக்காக காத்துட்டு இருந்த பரத் 555 படத்துல பயங்கரமா உடம்பெல்லாம் ஏத்தி நடிச்சிருந்தாரு. ஆனா அந்த படம் தோல்வி படமா அமைஞ்சது. அதுக்கப்புறம் பரத் நடிச்ச எந்த படமுமே அவருக்கு பெருசா கை கொடுக்கல. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல மகேஷ் பாபு நடிச்ச ஸ்பைடர் படத்துல ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. அந்த படமும் ஃபிளாப் ஆகவே அதுவும் அவரோட கரியருக்கு ஹெல்ப் பண்ணல. அதுக்கப்புறம் ஸ்ரீசெந்தில் இயக்கத்துல 2019 வெளியான காளிதாஸ் படம் மிகப்பெரிய கேப்புக்கு அப்புறம் அவருக்கு ஒரு வெற்றி படமா அமைஞ்சது. அந்த படத்தோட பார்ட் 2 இப்ப வரப்போகுது. இன்னைக்கு அந்த படத்தோட பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த பூஜையில சிவகார்த்திகேயன் கெஸ்டா கலந்துக்கிட்டு காளிதாஸ் 2 டீமா வாழ்த்தி இருக்காரு. சிவகார்த்திகேயன் டிவி ஷோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பரத் ஒரு முன்னணி நடிகரா இருந்தாரு. ஆனா இப்ப பரத்தோட படம் லான்ச்சுக்கு கெஸ்டா வர அளவுக்கு சிவகார்த்திகேயன் உயர்ந்திருக்காரு. சிவகார்த்திகேயனோட இந்த வளர்ச்சி பலரையுமே வியக்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். மேலும் பரத்தும் எந்த ஒரு ஈகோவும் இல்லாம சிவகார்த்திகேயனை கெஸ்டா வர வச்சதும் ஒரு பக்கம் பாராட்டுகளை பெற்றுட்டு வருது. இந்த லான்ச்ல சிவகார்த்திகேயன் கூட எடுத்த போட்டோஸை பரத் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களை நீங்க நம்புறத மட்டும் என்னைக்குமே நிறுத்தாதீங்க, கனவை காத்து மாதிரி சுவாசிங்க. காளிதாஸோட சீக்வல் வந்துருச்சு. காளிதாஸ் பார்ட் 2க்காக அதே டீம் கூட ஒரு தரமான த்ரில்லர் படத்துக்காக இணையறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஃபேன்ஸ் அண்ட் வெல்விஷர்ஸ் உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. சிவகார்த்திகேயன் டார்லிங்க்கு ரொம்பவே நன்றி. இந்த விழாக்கு வந்து இதை இன்னுமே ஸ்பெஷல் ஆக்கிட்டீங்க அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பரத் காளிதாஸ் 2 படத்தை பத்தியும் அண்ட் சிவகார்த்திகேயன் இந்த படத்தோட பூஜையில கலந்துகிட்டதை பத்தியும் பேசியிருக்காரு. பரத் அவரோட ரீசெண்ட் இன்டர்வியூல சிவகார்த்திகேயன் கூட அவரை கம்பேர் பண்ணி வர சில விஷயங்களை பத்தி பேசியிருந்தாரு. அவர் அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, சிவகார்த்திகேயன் கூட என்னை கம்பேர் பண்ணி பேசுறதை எதையுமே நான் பெருசா எடுத்துக்கிட்டது இல்ல. அவருமே ஒன்னும் ஈஸியா இந்த இடத்துக்கு வந்துடல, கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. 2004 காதல் படம் ரிலீஸ் ஆச்சு. மேபி 2024 அந்த படம் வந்திருந்தா என்னோட வாழ்க்கையை கூட மாறி இருக்கலாம். எல்லாராலையும் சிவகார்த்திகேயன் ஆயிட முடியாது. அந்த இடத்துக்கு அவர் ஒருத்தர் தான் வந்திருக்காரு. நான் எல்லாத்தையுமே பாசிட்டிவா தாங்க பாக்குறேன். அடுத்தவனை பார்த்து பொறாமப்படாம இருந்தாலே போதும், இந்த எண்ணம் எல்லாம் நமக்கு வராது. மத்தவங்க வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுங்க. சிவகார்த்திகேயன் படம் ஹிட் ஆகும் போதெல்லாம் அவருக்கு மெசேஜ் பண்ணுவேன், எனக்கு அவரை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. நமக்கு பின்னாடி வந்தவன்லாம் இப்படி ஆகிட்டான், இவ்வளோ சேலரி வாங்குறான், நம்ம இப்படி ஆயிட்டோமேனு இப்படியெல்லாம் என்னைக்குமே யோசிக்க கூடாது. அப்படி யோசிக்காம இருந்தாலே பாதி ஸ்ட்ரெஸ் போயிடும். ஆனா எனக்கு இப்பயுமே ஒரு வருத்தம் இருக்கு. காதல் இல்ல பட்டியல்னு என்னோட இந்த 2 படத்துல ஏதாவது ஒரு அவார்டு கொடுத்திருக்கலாம். நான் இது வரைக்கும் அவார்டு வாங்கினதும் இல்ல, அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போனதும் இல்ல. போறது வேஸ்ட், அதனால எந்த யூஸுமே இல்ல. ஆனா ஃபேன்ஸ் இன்னுமே என்னோட படங்களை பத்தி என்கிட்ட பேசுறாங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய அவார்டு தான் அப்படின்னு சிவகார்த்திகேயன் கூட கம்பேர் பண்றதை பத்தியும் அவர் கரியர் பத்தியும் அந்த இன்டர்வியூல பேசியிருப்பாரு. இந்த நிலையில தான் பரத் 2019 அவருக்கு வெற்றியை கொடுத்த காளிதாஸ் படத்தோட சீக்வல்ல நடிக்க இருக்காரு. பரத்துக்கு காளிதாஸ் 2 பெரிய வெற்றி படமா அமையணும்னு ட்ரெண்ட் டாக் சார்பா எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.